இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற ஒரு போயம் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த போயம் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1916. இந்த போயமோட ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள். இவர் ஒரு அமெரிக்கன் போயட். இவரோட வேர்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும், நமக்கு புரியுற மாதிரி. ஸோ இந்த போயம் மொத்தம் 4 ஸ்டான்ஸா இருக்கு. ஓகேவா? இந்த போயம் வந்து ஓவராலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரோடையும் நம்மளோட லைஃபையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பாக்குறாரு ஆத்தர். ஓகே, ஆத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து 2 வே இருக்கு. ஓகே, 2 சாலை இருக்கு. ஸோ எந்த சாலையில போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நிறைய வேஸ் இருக்கும். பட் நம்ம சூஸ் பண்ண போற சாய்ஸஸ் எந்த வேல நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றத அந்த போயம் வந்து ஃபுல் ஸ்டோரியிலுமே ஃபுல் போயம்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான போயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம் கூட. உங்க லைஃப்ல நீங்க எந்த வேலை சூஸ் பண்ணணும், அதுல என்னென்னலாம் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, 2 roads diverged in a yellow wood, and sorry I could not travel both, and I looked down one as far as I could to where it's been in a undergrowth. இந்த முதல் லைன்ல வந்து டைவர்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிந்த சாலைகள் அர்த்தம். மீன்ஸ் ஒரு சாலையில 2ஆ வந்து பிரியுது. ஓகே, 2 வேயா வந்து வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஸ்டான்ஸால வந்து போயிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து சாலையில வந்து நிக்கிறாரு. அப்படி நிற்கும் போது அவருக்கு வந்து 2 பாதை தெரியுது. ஓகே, 2 வே தெரியுது. ஸோ எந்த வேல சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அவர் ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கிறதால 2 வேயுமே சூஸ் பண்ணாம இருக்காரு. ஓகே, எந்த ஒரு சாலையிலுமே வந்து டிராவல் பண்ண விரும்பல. இங்க வந்து எல்லோ வுட், மஞ்சள் மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள இலையெல்லாம் ரொம்ப காஞ்சு தேஞ்சு போய், அதாவது அந்த கலர் எப்படி ஆயிரும் அப்படின்னா, இலையோட கலர் வந்து டர்ன் டு பேல் அண்ட் எல்லோ கலரா மாறிடும். அதாவது ஆட்டம் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, இலை உதிர் காலம். ஸோ அந்த டைம்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஓல்டர் பீப்புள், ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய அனுபவங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இலையும் அப்படிதான், பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இலை வந்து ஆட்டம் டைம்ல வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, பேல் அண்ட் எல்லோ கலரா மாறிடுமா, கொஞ்சம் காஞ்ச மாதிரி மாறிடும். ஸோ அந்த தன்மை வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து வயசாயிடுச்சு அர்த்தம். அதே மாதிரிதான் இப்ப வயசான பர்சனா மாறிடுறாங்க அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அவர் வந்து அந்த 2 பாதை வந்து பிரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துலயே ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்காரு. டிசிஷன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம எந்த பக்கமா போலாம் அப்படின்ட்டுன்னு. இதேதான் நம்மளோட லைஃப்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைசர் வேர்ஸா சொல்லிட்டே இருப்பாரு. ஒண்ணு வந்து அந்த இன்சிடென்ட், ரோட் பக்கம் நடக்கிற இன்சிடென்ட். இன்னொரு இது வந்து அப்படி நம்ம லைஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி சொல்வார். ஓகே, இப்ப அந்த சாலை கிட்ட நின்று ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு இல்லையா. எங்க அந்த ஃபாரஸ்ட் கடையில அந்த ஆட்டம் சீசன் வர டைம்ல அந்த இலையெல்லாம் கீழே தான் இருக்கிறது, அந்த எல்லோ வுட்ல சாலையில நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு ஒரு கோலை அடையிறதுக்கு, நம்ம ஒரு கோலை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதை அடையிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கும், நிறைய சாய்ஸஸ் இருக்கும். கோல்ஸே நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். நம்மளோட எய்ம் வந்து ஒன்னா இருக்காது இப்போதைக்கு இல்லையா. சரி, அதாகணும் இதாகணும் அப்படின்னு நம்மளோட ஆசைகள் நிறைய இருக்கும். ஸோ நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு, ஆசை நிறைய இருக்கு. ஸோ சாய்ஸஸும் நிறைய தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு ரொம்ப நேரம் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட பாதையை வந்து எதை நோக்கி கொண்டு போகலாம், நம்மளோட ஃபியூச்சர் எய்ம் எதுவா இருக்கும் அப்படின்ட்டு இந்த டைம்ல வந்து நிறைய சிந்திச்சுட்டே இருப்போம். ஸோ அதுல ப்ரான்ஸ் கான்ஸ், நல்லது கெட்டது எல்லாமே பார்ப்போம். ஸோ இதே மாதிரிதான் நம்ம லைஃப்மே இல்லையா. ஸோ நமக்கு இந்த விஷயம் வந்து செட் ஆகுமா, செட் ஆகாதா, நம்ம ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகுமா, நம்ம கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு எல்லா விஷயத்திலயும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பொறுமையாதான் முடிவெடுக்கணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Then took the other just as far, and having perhaps a better climb, because it was a grassy and wanted there, through as far the passage there had worn them really about the same. செகண்ட் ஸ்டான்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே, அந்த 2 வேயும் பார்த்துட்டாரு, 2 விதமான சாலையும் பார்த்துட்டாரு. அவர் டிசைட் பண்ணி ஒரு சாலையில போறாரு. அந்த சாலையில எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா கிராஸ் நிறைஞ்சிருக்கான். ஓகே, பச்சை பசேன்னு இருக்கு. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பக்கமா அந்த அளவுக்கு யாரும் டிராவல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் வேற யாராவது ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து புல் பூச்சி எதுவுமே முளைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே முளைக்காது. ஸோ அந்த இடத்துல நல்லா பச்சை பசேன்னு எங்க பார்த்தாலும் புல்வெளியா இருக்கு அப்படின்னா
மனுஷன் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, யாரும் இந்த வேயை சூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சோ கொஞ்ச தூரம் போறாரு, கொஞ்ச தூரம் போயிட்டு பிறகு ஃபீல் பண்றாரு, சோ இந்த பக்கம் யாருமே வரல, சோ இந்த பக்கம் வந்து மேபி ஆபத்துக்கள் நிறைய இருக்கவும் செய்யும், அதனால நம்ம நாளைக்கு வந்து பெட்டர் சூஸ் அனுபவே. ஓகே, அதே ஒரு வழியா நம்ம நாளைக்கு போகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்றாரு. இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நம்ம போற பாதை வந்து புதுசா இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சப்போஸ் நமக்கு அது செட் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் ப்ராசஸை நம்ம வந்து எப்பவுமே வச்சுட்டே இருக்கணும் இல்லையா? சரி கடந்து வந்தாச்சு, நம்ம இந்த கஷ்டத்தோடயே போயிடலாம் அப்படின்னு போகாம, ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம வந்துட்டோம், இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்ட்டுன்னு உடனே ஒரு ஆப்ஷனல் மெத்தட் வச்சுட்டு நம்ம நல்ல பாதையை பார்த்து நம்ம அடுத்த வாட்டி கரெக்டா சூஸ் பண்ணி போகணுமா. ஏன்னா அது வந்து லைஃப்ல போற பாதை, அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆத்தர் வந்து சொல்றாரு. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். And both that morning equally lay in leaves no step had trodden black. Oh, I kept this first for another day. Yet knowing how way leads on to way, I doubted if I should ever come back. So author என்ன சொல்றாருன்னா, நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டு பாதையுமே ஒரே சேவா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வெளியிருந்து பார்க்கும்போது ஃபுல் கிராஸா அழகா லீவ்ஸா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன் கிரீனா இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கம்மியா பட்டிருக்கு. ஸோ ஹியூமன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஸ் எல்லாம் ரொம்ப நசுங்கி போயிருக்கும் இல்லையா? ஸோ நான் இன்னொரு நாள் வேற வழியில போறேன் அப்படின்ட்டு கரெக்டா ஒரு ஆப்ஷனை வந்து நான் எடுக்கிறேன். இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயுமே நம்ம கீப் ஆன் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தூரம் போறோமோ அந்த அளவுக்கு ஓகே நம்மளால ரிட்டர்ன் வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்து போகணும். ஓகே, நம்ம பாட்டு விறுவிறு நம்ம சூஸ் பண்றப்பா இதான் என்னோட கோல், நான் சீக்கிரம் அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு உடனே போய் கோல்ல போய் உட்காந்துட்டு இந்த கோல் எனக்கு செட் ஆகல அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஓகே, ஒரு லெவல் வரைக்கும் பார்த்துட்டு ஓகே நம்ம இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்மளால போக முடியுமா, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டுன்னு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு போகணும். நம்ம எடுத்த உடனே யாரோட அட்வைஸையும் கேட்காம இது பண்ணாம நம்ம பாட்டு வந்து போகவே கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா டைம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். I shall be telling this with a sigh. Somewhere ages and ages hence, two roads diverged in a wood, and I took that one less travelled by, and that had made all this difference. கடைசி சான்ஸ்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபியூச்சர்ல அவர் ஒண்ணு நினைச்சு பார்ப்பாராம், ஒரு பெருமூச்சு விட்டு நான் நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய புள்ளிய நான் வந்து அடைஞ்சிட்டேன், ஒரு சக்சஸ் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு பெருமையா சொல்லுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சூஸ் பண்ண பாதை கரெக்டான பாதை இல்லையா? ஸோ இந்த ஏஜான பீப்புளோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு கரெக்டான ஒரு பாதையை, மக்கள் எப்பவுமே போயிட்டே இருக்க ஒரு பாதையை சூஸ் பண்ணதுனால கரெக்டான பாதை அப்படின்ட்டுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நம்மளோட பெற்றோர்கள் நமக்கு முன்னாடி வந்தாங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய, அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய இவன் அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கான ஒரு டிஃப்ரெண்டான வே நீங்க தேர்ந்தெடுங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸோட பீப்புளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க நல்லதெல்லாம் சொல்ல வராங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்களோட கருத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம மேற்கொண்டு வந்து முன்னேறியே போயிட்டே இருக்கணும். எல்லாமே எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ என்ன படிச்சிருக்கியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெரியவங்களை பார்த்து நம்ம எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட அனுபவம் நம்மளோட வயசை விட அதிகம். நம்ம படிக்கலனாலுமே அவங்களுக்கு அனுபவ புத்தி ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? சோ அவங்க அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மேற்கொண்டு அவங்க சொல்ற பாதையில நம்ம போகணும். அதே சமயம் நமக்கு பிடிச்ச பாதையில நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சக்சஸா இருக்கும். நம்ம ஒரு கட்டத்துல நம்ம ஃபியூச்சர்ல போய் யோசிக்க கூடாது, ஐயோ நம்ம அப்ப வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டுன்னு நம்ம அப்ப ஸ்ட்ரகிள் ஆகி நிக்க கூடாது. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குதோ, நீங்க எந்த இதை சூஸ் பண்ண விரும்புறீங்களோ அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி போகணும். மத்தவங்களோட அட்வைஸை கொஞ்சம் கேட்டுட்டு போகணும். நான் டிஃப்ரெண்டா பண்றேன்ட்டு யாருமே பண்ண முடியாது ஒன்று பண்றேன் அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒண்ணுமே இல்லாம போயிடாதீங்க இல்லையா? மத்தவங்களோட அட்வைஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு மறுபடியும் போகலாம். ஏன்னா ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாய்ஸ் தட் யூ மேக்ஸ் டுடே. இன்னைக்கு நீங்க என்ன சாய்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர். ஸோ அதுல இருக்க நல்லது கெட்டது, உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க வந்து உங்களோட சாய்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டது ரொம்பவே பெட்டர். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க இதான் உங்க கோல் அப்படின்னா எந்த ஒரு ரீசன்னாலுமே
அந்த பாதை நல்ல விதமா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ரீசனுக்கும் பேக் அடிக்காதீங்க. ஓகே, அதையே கொண்டு முன்னேறி போயிட்டே இருங்க. சூப்பரான போயம்ல. உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சம்மரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, ஒரு போயம் எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க. ஷுவரா நான் உங்களுக்காக வீடியோ போறேன். தேங்க்யூ.